கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே கைதீடும் போது பாயும் மின்சாரமே உள்ள அழகோவியமே எங்கள் அன்னை மரியே இடைவேளை ஓரங்க நாடகம். ஹாய் எல்லோருக்கும் வெரி குட் மார்னிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு செம ஃபன்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து சர்ச் போகணும்னு சொல்லி நேற்றே பிளான் பண்ணி காலையில் நான் எழுந்திரிச்சிட்டேன். ஸோ எப்போமோ நான் 4 o'clock எழுந்திருப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டைம் வந்துட்டு 6 o'clock ஆகுது. ஸோ நான் 6 o'clock எழுந்துட்டு கொஞ்சம் நேரம் உள்ளேயே ப்ரேயர் பண்ணிவிட்டு காலையில் வந்துட்டேன். காலையில் எழுந்துட்டு வந்து வெளில பார்த்தீங்கன்னா ஒரே மழை. ஸோ உள்ளே வந்து ஏசி போட்டால் தான் இருக்க முடியுது. பட் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் போடாமல் கூட நடக்க முடியல. ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இதே மாதிரி தான் உங்களுக்கும் ஃபீல் ஆகுதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த நிஜமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலை இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வீடியோவில் வந்துட்டு எனக்கு நடக்கும், இப்படி ஒரு எக்ஸ்போஸ் கொடுப்பேன் அப்படின்றத நிஜமாகவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அது என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ கிளிப்லேயே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றத ஒரு சின்ன கிளிப்பிங்கில் பார்த்துட்டு வந்துடலாம். காலையிலே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 6 o'clockலாம் எழுந்திரிச்சிட்டேன். 6 o'clock எழுந்த உடனே ப்ரெஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பால்கார அங்கிள் வந்து லேட்டாக தான் வந்திருந்தார். பட் ஆனால் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பால் பாக்கெட் வந்து அங்கிள் வந்து சீக்கிரமாக போட்டுட்டு போயிருக்காரு. ஸோ காலையில் எழுந்திரிச்சிட்டு பாப்பா எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு பால் காய்ச்சி வைக்கணும். ஹஸ்பண்ட் வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு பூஸ்ட் போட்டு வைக்கணும். ஸோ காலையில் எழுந்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம என்ன தான் தூங்கி எழுந்திரிச்சாலும் காலையில் அந்த பச்சை தண்ணி ஃபேஸில் படும்போது ஒரு செம்ம ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அந்த ஃபீலே தனி தான். எனக்கு அப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ அதை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலை வந்து நேற்று குளித்தேன். தலை குளிச்சுட்டு அப்படியே நைட்டு கொண்டை கட்டிட்டு அப்படியே படுத்துட்டேன். சிக்கு உடைக்கலை. சரி சிக்கு உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிப்பு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா சிக்கும் வந்து அவ்வளோவா இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். பட் ஆனால் அதை வந்துட்டு நான் லைட்டாக தான், நான் சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சிக்கு விழும் முடியல. பட் ஆனால் எனக்கு அப்படி சிக்கு விழாது. ஸோ எனக்கு கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சி சிக்கு உடைச்சிட்டு கொஞ்சம் நேரம் தலை வாரிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் சரி போய் பால் பாக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். இதில் இன்னும் ஒரு பெரிய ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே அங்கிள் வந்து நமக்கு வந்து க்ரீன் கலர் தான் போடுவார். பட் ஆனால் இன்றைக்கி அவர் தூக்க கலக்கத்தில் எங்களுக்கு வயலட் கலர் பால் பாக்கெட்டை பார்த்துட்டு போட்டு போயிட்டார். ஸோ இது வந்து கண்டிப்பாக அங்கிளுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அவர் நிறைய வாட்டி, இப்போ இல்லை நிறைய வாட்டி அவர் அப்படி தான் மாற்றி பால் பாக்கெட்டை போட்டு போயிட்டேன். ஐயோ சாரிம்மா, இந்த பால் பாக்கெட் போட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து சொல்லுவார். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி அங்கிள் வந்து மிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்தேன். கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா செம்ம சர்ப்ரைஸு. அது என்ன சர்ப்ரைஸுனால், நான் வந்துட்டு நேற்று நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நேற்று நைட்டு வந்து நான் என்ன பண்ணேன், ஹால் க்ளீன் பண்ணிட்டேன் நான். ஸோ கிச்சனில் வந்துட்டு எல்லாமே நான் வந்துட்டு ஓகே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சிங்கில் வந்துட்டு எல்லா சாமானையும் எடுத்து போட்டுட்டு போய் படுத்துட்டேன். ஓகே காலையில் நம்ம எழுந்திரிச்சிட்டு சர்ச் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படுத்துட்டேன். அண்டு பாப்பாக்கும் நைட்டு அவங்க 2 பேரும் தூங்கும்போது ஃபீடிங் பாட்டிலில் பால் குடிச்சு தான் தூங்குவாங்க. ஸோ அந்த பாலுமே ஊற்றி எடுத்துகிட்டு வந்து தான் படுத்தேன். காலையில் ஏஞ்சி போய் பார்க்குறேன், செம்ம சர்ப்ரைஸு. அது என்னென்னா, சிங்கில் சுத்தமாக சாமான் இல்லை. அது யாரோட வேலைன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக எழுந்திரிச்சாரா இல்லை நைட்டே நான் தூங்கினதுக்கப்புறம் அவர் போயிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு வச்சிட்டாரான்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் சிங்க் வந்து பார்க்கும்போது நீட்டாக க்ளீனாக இருந்தது. சிங்க் மட்டும் இல்லை, என்னோடய கிச்சனை உங்களை பார்த்தாவே தெரியும், செம்ம க்ளீனாக பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அப்பாடா, எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்ததுங்க. நம்ம என்ன வேணாலும் செஞ்சிடலாம். பட் ஆனால் அந்த சிங்கில் இந்த பாத்திரத்தை மட்டும் கழுவணுன்னா கொஞ்சம் கடியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே எடுத்து போட்டு கழுவி அப்பா அது ஒரு ப்ராசஸாகவே இருக்குங்க. துணியில் கூட மிஷினில் கூட துணியை போட்டால் அதுவே துவைச்சி அதுவே காய்ச்சி கொடுத்துரும். பட் ஆனால் இந்த சாமான் கழுவுறது அப்படி கிடையாது. ஸோ அது வந்து எனக்கு இன்னைக்கு காலையிலே ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஓகே, பாலுக்கு வந்து காஃபி போட்டுடலாம், பாப்பாவுக்கு பால் காய்ச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு பால் காய்ச்சி வச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹாப்பி மூமெண்ட்டில் வந்து மைண்ட் வந்து
ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது, ஹாப்பியாக இருந்தது. அப்பாடா எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைண்டில் நிறைய பாட்டு ஓடிட்டே இருந்தது. அது ஓடிட்டே இருக்கும்போது சரி ஓகே, வீட்டில் தான் யாருமே இல்லைல்ல, நம்ம பாடிக்கிட்டே ஒரு வேலை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோடின பாட்டை நான் பாடியிருக்கேன். அதை கேளுங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னியோட நாள் எனக்கு வந்து இப்படி தான் போச்சு, இப்படி தான் இருந்தது, ஸ்டார்ட் ஆச்சு, இன்னும் போகலை, பட் ஆனால் இனிமேல் போக போகுது. ஸோ இதுதான், வாங்க நான் எப்படி பாடியிருக்கேன்றதை மறக்காமல் பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாட்டு பாட்டுமா, எனக்கு ஒரு மாதா பாட்டு பாடணும்னு தோணுது, அது மட்டும் பாடுறேன். கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, அன்னை அடையோடை அமலையும் அமர்ந்தவளே, அம்மாடி அழகினிலே பவனி வரும் போதினிலே, அன்னை மறி தாயே எங்கள் அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. நான் இந்த மாதிரி எனக்கு குட்டி குட்டி பாட்டுலாம் எனக்கு நிறைய பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு சினிமா பாட்டு பாட்டுமா? கண்ணோட கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே, கைதீடு போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை வேலை ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம், அலை ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசைத்தீல் நான் வீழ்கிறேன், ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமழை செந்தேன் மழை நான் ராஜராஜ சோழன் நான், இணையாலும் காலும் தேசம் நீதான், பூவே காதல் வேலே, மண் மீது சொர்க்கேடு மேலே போடுறே, ராஜராஜ சோழன் நான், தேசம் நீதான். ஜாலியா இருக்கு தனியா பாடும்போது. வீட்டுல யாரும் இல்லாத போது நம்மளே இப்படி பாடி சமைச்சிட்டா இருக்கும்போது செம பண்ணா இருக்கு, அவர்கிட்ட இருக்கும்போது செம பண்ணா இருக்கு. அப்ப இன்னும் ஒரே சாங் பண்ணுவா. ஒன்று என் ஹஸ்பண்ட், என் பாப்பா, அப்புறம் எனக்கு பிடிச்சவங்களுக்காக நான் ஒரு பாட்டு பாடணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி என் பொண்ணு, என் பாப்பாக்காக இந்த பாட்டு. நான் வாழ்வு வாழ்வே, அது நல்லா இல்லை, சிவிடுங்க, அது நல்லா இல்லை, அது வேண்டாம், பாடல. ஸோ இன்றைக்கான வீடியோ இதுதான். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பபாய்.